எப்படி ஆளும் கட்சி முக்கியமானதோ அதே போன்று எதிர்கட்சியும் ஒரு டெமோக்ரஸி, ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பல்வேறு மாநிலங்களில் சின்ன சின்ன மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து 28 கட்சிகள் ஒரு பலமான அணியை எடுத்து வைத்தார்கள். இந்தியா அலையன்ஸிடம் இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர் 38% இந்தியா அலையன்ஸிடம் ஓட் ஷேர் இருந்தது. 37% ஓட் ஷேர் பிஜேபியிடம் இருந்தது. அதாவது நெக் டு நெக் ஃபைட் ஆக இது மாறி இருக்கும். 2014ஆம் ஆண்டிலிருந்து நிதிஷ்குமார் தன்னை PM கேண்டிடேட்டிற்காக பாலிஷ் செய்து கொண்டிருந்தார், முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். கடைசி வாய்ப்பாக 2024ஆம் ஆண்டு தேர்தல் அவருக்கு அமையும் என்று அதற்கான காய்களும் நகற்றினார். அதனால்தான் இந்தியா அலையன்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை இவர் எடுத்து வைத்தார். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். பீகார் அரசியல் எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்டி படைத்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நிதிஷ்குமாரோடைய யூடர்ன் இதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. பல்வேறு நபர்கள் நிதிஷ்குமார் துரோகம் செய்து விட்டார், நிதிஷ்குமாரால் தான் இந்தியா அணி பலவீனமாகிவிட்டது என்கிற பல்வேறு குற்றச்சாட்டை எடுத்து வைத்தால் கூட நிதிஷ்குமாருடைய இந்த குற்றச்சாட்டு எந்த அளவில் சரி என்று நீங்க பார்க்க வேண்டும். நிதிஷ்குமார் உண்மையிலே துரோகியா, அல்ல நிதிஷ்குமார் அவரை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேலையை பார்த்திருக்கிறார்களா? உதாரணத்திற்கு இந்தியா அணியை போன வருடம் ஜூன் மாதம் திரட்டினார்கள். அன்னையிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா நிதிஷ்குமார் தான் ஒரே ஒரு நபர் ஒட்டுமொத்த இந்தியாவில் சுத்தி வெஸ்ட் பெங்கால் செல்வதாக இருக்கட்டும், டெல்லி செல்வதாக இருக்கட்டும், காங்கிரஸ் போய் சந்திப்பதாக இருக்கட்டும், சிவசேனாவை போய் சந்திப்பதாக இருக்கட்டும், NCPயை போய் சந்திப்பதாக இருக்கட்டும், இது போன்ற எந்த வேலையாக இருந்தாலும் நிதிஷ்குமார் தான் போய் பார்த்து இந்தியா என்கிற அலைன்ஸை ஒன்றிணைத்தார். அதற்கு பின்னாடி அவருடைய லாபமும் இருந்தது. அதாவது 2014ஆம் ஆண்டு மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு NDAவில் நிதிஷ்குமார் தன்னுடைய காய்களை நகற்றி கொண்டிருந்தார். கடைசியில் NDA, RSS, BJP பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பெயரை சீல் வைத்ததற்கு பின், இவர்தான் 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று அறிவித்ததற்கு பின் நிதிஷ்குமார் NDAவிலிருந்து வெளியேறினார். வருடம் 2013. ஆனால் இன்னைக்கு எதற்காக நிதிஷ்குமார் யூட்டன் அடித்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இதற்கான முழுக்க காரணம் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மற்றும் காந்தி ஃபேமிலி என்று நான் எடுத்து வைப்பேன். பல்வேறு நபர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு எதிர்கட்சி டெமோக்ரஸிக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆளும் கட்சி முக்கியமானதோ அதே போன்று எதிர்கட்சியும் ஒரு டெமோக்ரஸி, ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவில் டெமோக்ரஸி என்கிற பெயரில் எதிர்கட்சியை அழிக்கக்கூடிய வேலை பார்த்தார்களோ, அதை திரட்டக்கூடிய வேலையை பீகாரின் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் செய்தார். ஆனால் நிதிஷ்குமாரை மீண்டும் யூட்டன் அடிக்க வைத்தது காந்தி ஃபேமிலி அண்ட் ராகுல் காந்தி என்று நான் உறுதியுடன் எடுத்து வைப்பேன். பல்வேறு நபர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை தவறாகவும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விஷயம் நடந்திருக்கிறது என்று. போன வருடம் ஜூன் 2023ஆம் ஆண்டு இந்தியா அலையன்ஸ் மக்களுக்கு முன் வெளிவந்தது. இதில் கமிட்டி ராஜாக இருக்கட்டும், பல்வேறு மீட்டிங்களாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில், பல்வேறு மாநிலங்களில் எதிர்கட்சிகள், சின்ன சின்ன மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து 28 கட்சிகள் ஒரு பலமான அணியை எடுத்து வைத்தார்கள். இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் முழுகியது, ஒரு த்ரெட் பிஜேபிக்கு வந்தது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா அலையன்ஸிடம் இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர் 38% இந்தியா அலையன்ஸிடம் ஓட் ஷேர் இருந்தது. 37% ஓட் ஷேர் பிஜேபியிடம் இருந்தது. அதாவது நெக் டு நெக் ஃபைட் ஆக இது மாறி இருக்கும். எப்படி இது தவறாக மாறியது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியை கான்பிடன்ஸில் எடுக்க தவறிவிட்ட காங்கிரஸ், ஏன்னா இந்தியா காங்கிரஸ் கீழே தான் இயங்கும் என்கிற ஒரு முடிவும் எடுத்தார்கள்.
காங்கிரசின் பிரசிடென்டான மல்லிகார்ஜுன் கர்கே இந்தியா அலையன்ஸின் பிரசிடென்டாகவும் பதவியேற்கவில்லை, கன்வேயராகவும் பதவியேற்கவில்லை. சரி, யார்தான் கன்வேயர் என்று நீங்க கேட்கும் போது யாருமே அதற்கான பதிலையும் கொடுக்கவில்லை. 2014ஆம் ஆண்டிலிருந்து நிதிஷ்குமார் தன்னை PM கேண்டிடேட்டிற்காக பாலிஷ் செய்து கொண்டிருந்தார், முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். கடைசி வாய்ப்பாக 2024ஆம் ஆண்டு தேர்தல் அவருக்கு அமையும் என்று அதற்கான காய்களும் நகற்றினார். அதனால்தான் இந்தியா அலையன்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை இவர் எடுத்து வைத்தார். இந்தியா அலையன்ஸ் அமைக்கப்பட்டதை ஒழிய, ஆனால் இந்தியா அலையன்ஸில் எந்த விதமான வேலையும் நடக்கவில்லை. உதாரணத்திற்கு பேச்சூற்றும் விழா மிக பிரம்மாண்ட முறையில் நடந்ததே ஒழிய, ஆனால் அதற்கு கீழே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், உதாரணத்திற்கு சீட் ஷேரிங் எப்படி நடக்கும், பல்வேறு கட்சிகள் எந்த கட்சி எங்க எத்தனை சீட்கள் நிற்பார்கள் என்கிற எந்த விதமான ஃபார்முலா, எந்த விதமான ரிசல்ட்டுக்கு முடிவிற்கு இவர்கள் வரவில்லை. இரண்டாவது, கன்வேயர் யார் என்கிற கேள்வி இன்னைக்கும் வந்து கொண்டிருந்தது. மேனிஃபெஸ்டோ, எந்த விதமான மேனிஃபெஸ்டோவை நீங்க எடுத்து வைக்கிறீர்கள்? அதாவது ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும். ஆனால் இங்கே 28 அரசியல் கட்சிகள், ஒரு சில கட்சிகளுக்கு அதற்கான எதிர்ப்பு இருக்கும், அதற்கு ஆதரவு கொடுப்பார்கள். இது போன்ற அனைத்தையும் டிஸ்கஸ் செய்து ஒரு ஸ்ட்ராங்கான மேனிஃபெஸ்டோ வெளிவிடவில்லை. நெரட்டிவ், எந்த நெரட்டிவை வைத்து நீங்க களத்தில் இறங்க போறீர்கள்? உதாரணத்திற்கு பிஜேபி ராமர் கோவில், இந்துத்வா, டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் களத்தில் இறங்குகிறார்கள். நீங்க எதை வைப்பீர்கள்? வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும், அல்ல நடந்த ஊழல்களாக இருக்கட்டும், அடானி விவகாரத்தை வைத்து நீங்க இறங்குவீர்களா? இது போன்ற பல்வேறு விஷயங்கள், எப்படி நீங்க PSU கம்பெனிகள் வித்தீர்கள் என்கிற எந்த விதமான நெரட்டிவும் இவர்கள் முன்வைக்கவில்லை. அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் பாபாவுடைய PR ஆக்டிவிட்டியாக ஒவ்வொன்றும் மாறிவிட்டது. தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய இமேஜை மட்டும்தான் இவர்கள் பார்த்து வந்தார்களே ஒழிய, முக்கியமாக காங்கிரஸ் இந்த கூட்டணியை பற்றியோ அல்ல இந்த ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் யாருமே சிந்திக்கவில்லை. மம்தா பானர்ஜியை போய் சந்தித்தார் நிதிஷ்குமார், காங்கிரஸை போய் சந்தித்தார் நிதிஷ்குமார், அகிலேஷ் யாதவ், உத்தவ் டாக்கரே, கேஜ்ரிவால் போன்ற எத்தனையோ சீனியர் லீடர்ஸ்களை சந்தித்த பின் கூட எந்த விதமான முடிவிற்கும் வராத இந்தியா அலையன்ஸ். இதில் நீங்க பார்த்தீர்களா, மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பிஜேபி எந்த அளவில் தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகிறதோ, ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பயந்தால் கூட இன்னைக்கு அவர்கள் ஒரு மிக முக்கியமான பலமான இடத்தை பிடித்து விட்டார்கள். இந்த அனைத்து விஷயத்திற்கான காரணம் காங்கிரஸோடைய அலட்சித்தனம், காங்கிரஸோடைய பாஸ் ஆட்டிடியூட். எந்த மாநிலத்திற்கு போனாலும் எங்களுக்கு அதிக சீட் வேணும், 50-50 சீட் அல்ல, ஒரு சில மாநிலங்களில் அளவுக்கு அதிகமான சீட்களை எதிர்பார்ப்பது. எந்த இடத்தில் ஒரு மாநில கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்காமல் தனக்காக அனைத்து சீட்டுகளுமே கேட்பது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை என்கிற விஷயத்தை கேஜ்ரிவால் பஞ்சாபில் எடுத்து வைத்தார், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எடுத்து வைத்து விட்டார். இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த நெகோசியேஷன் நடந்து கொண்டிருந்தது. நெகோசியேஷன் ஒரு பக்கம் இருக்க, ராகுல் காந்தி 2024 எலெக்ஷனுக்கு பின் இவர் மீது எப்படி குற்றச்சாட்டு எடுத்து வைப்பது, காங்கிரஸ் மீது எப்படி குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தையும் பல்வேறு கட்சிகள் இப்போதிலிருந்தே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். JDU அண்ட் பிஜேபி எப்பெல்லாம் ஒன்றிணைந்து, இப்போ பார்த்தீர்கள், இதுக்கு முன்பு RJD, காங்கிரஸ் அண்ட் JDU மூன்றுமே இணைந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பிடித்தார்கள். ஆனால் நிதிஷ்குமார் யூட்டன் அடித்த உடனேயே மீண்டும் ஒரு முறை பிஜேபி அண்ட் JDU ரெண்டு பேருமே ஒன்றாக களத்தில் இறங்கினீர்கள்னா அங்க ஒரு மிக பிரமாதமான ஒரு ரிசல்ட் வரும் என்று அவருக்கு தெரியும். உதாரணத்திற்கு போன முறை நடந்த தேர்தலில் JDU மற்றும் பிஜேபி இரண்டு பேருமே ஒன்றிணைந்து 40 சீட்களில் களத்தில் இறங்கினார்கள். அதிலிருந்து 39 சீட்கள் JDU பிஜேபியிற்கு கிடைத்தது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி எப்பவுமே சீஃப் மினிஸ்டர் யார் என்கிற கேள்வியை விட எப்படி எங்களுடைய சாசனம், எப்படி எங்களுடைய ஆட்சி இங்க வரும் என்கிற விஷயத்தை தான் எடுத்து வைத்தார்கள் ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இதே நேரத்தில் இதுதான் முதல் முறை இது போன்ற பிரம்மாண்டமான கூட்டணி வந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா இல்லை. இதற்கு முன்பு 1977ஆம் ஆண்டு பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைத்தார்கள். 1989ஆம் ஆண்டு இதே போன்ற கூட்டணி வந்தது. 1996ஆம் ஆண்டு இதே போன்ற கூட்டணி வந்தது. 2004ஆம் ஆண்டும் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை காங்கிரஸ் ஜன்சங்
संयुक्त सोशलिस्ट पार्टी, भारतीय लोक दल 23 ஜனவரி 1977 ஆண்டு ஒன்று கூடி ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு அமைப்பை அமைத்தார்கள். அதற்கான முயற்சி தான் இந்திரா காந்தியுடைய தோல்வியாக மாறியது. 1989 ஆண்டு தக்ஷன் பந்தி, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் இரண்டுமே இணைந்து ராஜீவ் காந்திக்கு எதிராக களமிறங்கினார்கள். அப்போ விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சீனியர் லீடர், அவருக்கு சப்போர்ட் கிடைத்தது. 2004 ஆண்டு நீங்க பாருங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு குறைந்த ஓட் கிடைத்தால் கூட விபி சிங் மற்றும் சிபிஐஎம் இரண்டு பேருமே ஒன்றாக செக்ரட்டரி ஹரிகிஷன் சிங், சுர்ஜித், இந்த அனைத்து விஷயத்திற்கும் பின்னாடி வேலை பார்த்து ஒரு மிக முக்கியமான அணியை திரட்டினார்கள். அதற்கு பின் தான் யூபிஏ ஃபார்ம் ஆனது. யூபிஏவிற்கு பார்த்தீர்கள் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஆட்சியும் கிடைத்தது. இந்த அனைத்தையுமே பார்க்கும்போது ராகுல் இன்னைக்கு இந்த இடத்தில் வந்து விடுவார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி நடந்து வரக்கூடிய அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை, பாரத் ஜோடோ பார்ட் 2 என்றும் பல்வேறு நபர்கள் அழைக்கிறார்கள். இதே 28 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்தியாவுடைய பாரத் ஜோடோ யாத்திரை என்று மாறியிருந்தால் அதற்கான ரிசல்ட் வேறாக இருந்திருக்கும். ஒவ்வொரு பப்ளிக்கிடமும் நேரடியாக போய் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்து வைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய பலமான சக்தியாக அவர்கள் மாறியிருப்பார்கள். அதே நேரத்தில் நிதிஷ்குமார் எடுத்து வைத்த ஒரு விஷயம், என்னை கன்வேயராக போடுங்கள், நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று கூறினால் கூட நீங்க அட்லீஸ்ட் அவரை கன்வேயராக, இவருடைய தலைமையில் இந்த 2024 எலெக்ஷனை நீங்க நடத்துவீர்கள் என்று கூறியிருந்தால் கூட நிதிஷ்குமார் யூட்டர்ன் அடித்திருக்க மாட்டார். அந்த இடத்தில் நிதிஷ்குமாரை யார் தடுத்து நிறுத்தினார் என்று நீங்க பார்த்தீர்களா? ராகுல் காந்தி. ராகுல் காந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மமதா பானர்ஜி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அவரிடம் நாங்க விசாரிக்காமல், அவரிடம் நாங்க பேசாமல் நிதிஷ்குமாரை கன்வேயராக பதவி ஏற்க விட மாட்டோம். 2 வாரங்கள் முடிந்தது. ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி போய் சந்திக்கவும் இல்லை, இந்தியா அணியிலிருந்து யாருமே போய் சந்திக்கவில்லை, காங்கிரஸிலிருந்து யாருமே போய் சந்திக்கவில்லை. பொறுத்திருந்து பார்த்த நிதிஷ்குமார் எந்த பக்கம் அலை இருக்கிறது. அதாவது நிதிஷ்குமாருடைய வழக்கத்தை நீங்க பார்த்தீர்கள், கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு 2 வருடம் 1.5 வருடம் இப்படித்தான் அவருடைய ஆட்சிகள் இருந்திருக்கிறது. அவர் தனிச்சையாக ஜேடியூவிற்கு ஓட்டு வாங்காமல் ஒரு கூட்டணியாக தான் அங்க தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார். இதே போன்று இந்த முறையும் இந்தியாவுடன் இருந்தால் தன் கையில் இருக்கக்கூடிய ஆட்சியும் போய்விடும் என்கிற அச்சத்தில் அவர் யூட்டன் அடித்திருக்கிறார். ஆனால் இதில் எந்த அளவில் அவருக்கு பலவீனம் அடைந்திருக்கும் என்று நீங்க பார்ப்பதை விட எந்த அளவில் அவர் இந்தியா அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவை கொடுத்திருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்தியா அலையன்ஸ், ஏற்கனவே மம்தா பானர்ஜி, கேஜ்ரிவால் இன்னைக்கும் இந்தியா அலையன்ஸிலே இருந்தால் கூட போர்ட் ஷேரிங், சீட் ஷேரிங்கில் அவர்கள் பின்தாகிவிட்டார்கள். இந்த இடங்களை நாங்க விடமாட்டோம் என்று கூறிவிட்டார். ராகுல் காந்தியுடைய இன்னொரு பிரச்சாரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 272 அந்த மிட் சீட்கள், இது காங்கிரஸிற்கு கிடைக்கும் என்று நீங்க பார்த்தீர்கள் கிடையாது. காங்கிரஸிற்கு 100 சீட்கள் கிடைத்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாறிவிடும். இந்த 28 கட்சிகள் ஒன்றாக இணைந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எதிராக வேலை பார்த்திருந்தால் அது ஒரு வேற கணக்காக இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை ராகுல் காந்தியுடைய இமேஜை மட்டும்தான் இவர்கள் பாலிஷ் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான, இந்தியா அலையன்ஸிற்கான எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. நான் ஏற்கனவே கூறியபடி சீட் ஷேரிங், மேனிஃபெஸ்டோ, எந்த விதமான வேர்ஷனை வைத்து நீங்க களத்தில் இறங்க போறீர்களோ, எந்த விஷயங்களை வைத்து நீங்க மக்களிடம் போய் ஓட்டு கேட்க போறீர்களோ எதையுமே தெளிவுபடுத்தாமல் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரை, அதில் மட்டுமே அவர்கள் கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு மாநில கட்சிகளுக்கு, அதாவது இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாநில கட்சிகளுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பிஜேபி பாருங்கள், ராமர் கோவில், பிராண பிரதிஷ்டை, இது போன்ற விஷயங்களை வைத்து எந்த அளவில் அங்க கோஆர்டினேஷன் நடந்திருக்கிறது பாருங்கள். ராமர் கோவிலுக்கு வேலை பார்த்த எத்தனையோ மூத்த தலைவர்கள், முரளி மனோகர் ஜோஷி,
அட்வானி, இது போன்ற பல்வேறு நபர்களை அங்கு அழைக்கவில்லை. அந்த கோவிலில் கடந்த 50 ஆண்டுகளாக பூஜை செய்து கொண்ட பூஜாரியை அவரை அழைக்கவில்லை. RSSல இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்கள் அவர்களை அழைக்கவில்லை. விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை அழைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் யூனியன் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள், அமித்ஷாவாக இருக்கட்டும், நிதின் கட்கரியாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும், பியூஷ் கோயல் அவர்களாக இருக்கட்டும், இது போன்ற நபர்களை கூட அழைக்காமல் அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவில் வேலை பார்த்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, அனைத்து புகழுமே மோடிக்கே மட்டும் என்பதுதான் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு கணக்கு. இந்த இடத்தில் ராகுல் காந்தியை நீங்க முன்னிறுத்தினீர்கள். ஆனால் ராகுல் காந்தியை எப்படி நீங்க கான்பிடன்ஸில் எடுக்க முடியும் என்கிற விஷயத்தை செய்யாமல், எப்படி இந்தியா அலைன்ஸை ஒரு மிகப்பெரிய சக்தியுடன் நாங்க போட்டியிட போகிறோம் என்று நீங்க கூறினீர்கள். நாங்க அனைத்து நபர்களுமே டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக நாங்க ஒன்றிணைகிறோம் என்று நீங்க கூறினீர்கள். ஆனால் அந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்கான உண்மையான வேலையை நீங்க எப்படி பார்த்தீர்கள் என்கிற விஷயத்தை யாருமே தெளிவுபடுத்தவில்லை. EVM மீது நீங்க குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாம், பல்வேறு விஷயங்களை பத்தி நீங்க குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாம். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை EDயை வைத்து முடக்கி வருகிறார்கள், CBI வைத்து முடக்கி வருகிறார்கள், ITயை வைத்து முடக்கி வருகிறார்கள், இவர்கள் கையில் CBM இருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்கள். ஆனால் as a opposition, 28 political parties which shares 38% of vote share, seat share in India, இது போன்ற அரசியல் கூட்டணியை நீங்க எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல், எந்த விதமான சீரியஸ்னஸும் காட்டாமல் நீங்க தவறியதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறி இருக்கிறது. இதுக்கு முன்பு நான் ஏற்கனவே கூறியபடி பல்வேறு முறை இது போன்ற சீனியர் மெகா கூட்டணிகள் நடந்தது. அந்த மெகா கூட்டணிகளுடைய ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது. இந்த இடத்தில் நீங்க ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரையை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நாங்கள் ஒரு மிகப்பெரிய அலையை, மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் என்கிற அந்த கனவே ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் கனவாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா, இதை காங்கிரஸ் அக்செப்ட் செய்யுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா கூட அவர்கள் அந்த இடத்திலே இல்லை. நாங்கள் தான் பாஸ், நாங்கள் தான் மூத்த கட்சி என்கிற அந்த அகங்காரத்தில் என்னைக்கு வரை காங்கிரஸ் இருக்கிறதோ, என்னைக்கு வரை ஒரு நபருடைய பிரச்சாரத்தை மட்டுமே நோக்கி ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளை ஓரம் கட்ட பார்க்கிறார்களோ அதுவரை நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, கேஜ்ரிவால் போன்ற பல்வேறு தலைவர்களை உங்களால் சாட்டிஸ்ஃபை செய்ய முடியாது. இந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஒரு இந்தியா ஜோடோ யாத்திரையாக மாறியிருந்தால் 28 கட்சிகளும் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களிடம் போய் சந்தித்து மக்களிடமே அனைத்து விஷயங்களையுமே எடுத்து வைப்பார். இந்த தருணத்தில் இந்தியாவிற்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றம் எதுவென்றால் ரோட் பாலிடிக்ஸ், ரோட்டில் இறங்கி மக்களிடம் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைப்பதுதான். என்ன நீங்க இழந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த இடத்தில் இந்தியா இன்னைக்கு நிற்கிறது, எதை நீங்க இலவசமாக பார்க்கிறீர்களோ உண்மையிலேயே அது இலவசம் கிடையாது. உங்களிடமிருந்தே சூறையாடக்கூடிய அந்த பணம், புகழ் அனைத்துமே. இந்த விஷயத்தை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் என்று புரியவில்லை. ஆனால் இது ஒரு மிக முக்கியமான அனாலிசிஸ். இதை நீங்க தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்களை எழுதுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.